سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم سئل عن صيام يوم عاشوراء فقال يكفر السنة الماضية رواه مسلم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிபார்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டின் வரிசையில் புதிய ஆண்டின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1437 ஆண்டு பிறந்து முதல் மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை பெற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்பது இஸ்லாமிய நாள்காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த காலண்டர் முறை என்பது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்கப்பட்டது. ஹிஜ்ரி என்பதாக நம்ம சொல்றோமே இஸ்லாமிய வருடத்தை, எதனுடைய நிகழ்வை துவக்கமாக கொண்டு ஆரம்ப வருடமாக கொண்டு கணக்கிடப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே, புலம் பெயர்ந்தார்களே, அந்த நிகழ்வு நடந்த காலத்தை முன்னிட்டு துவங்கி அந்த நிகழ்வு ஏற்பட்டு 1436 நிறைவு பெற்று அடுத்த ஆண்டை பெற்றிருக்கிறோம், நடப்பு ஆண்டை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தினுடைய பிரதானமான விஷயமாகிய இந்த ஹிஜ்ரத்தை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்கிறது. இதே மாதத்திலே ஆஷுரா நோன்பை பற்றிய ஒரு சிறப்பும் இருக்கிறது, அதையும் நாம் அறிய இருக்கிறோம். ஹிஜ்ரத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக எல்லாவற்றையும் துறந்து இடம் பெயர்ந்து சென்று விடுவது. அர்ப்பணம், உழைப்பு, தன்னலம் பேணாமை, சேவை, இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பயணம் ஹிஜ்ரத் பயணம். பிறந்த மண்ணை விட்டும் பிரிந்து தாயகத்தை துறந்து உறவுகளை உடைமைகளை இழந்து மதீனா பிரவேசத்துக்குத்தான் இந்த ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரவேசம் கொள்வது. அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே சத்தியத்துக்காக பாடுபடுவதாக இருந்தது. இந்த நிகழ்வை முன்னிட்டு அவர்களுடைய அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையும் சத்தியத்திற்காக பாடுபடும். அவர்களுடைய வரலாறு நெடுகிலும் இதைத்தான் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை சம்பாத்தியத்துக்காக பாடுபடுவது, அவர்களுடைய வாழ்க்கை சத்தியத்துக்காக பாடுபடுவது. நம்முடைய வாழ்க்கை சம்பாத்தியத்துக்காக பாடுபடுவது. அதுல கவலை பத்தலையே. இது அவர்களுடைய வரலாற்றுக்கும் நம்முடைய நடப்பு வாழ்க்கையினுடைய வரலாற்றுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹிஜ்ரத்துங்கிற நிகழ்வை முன்னிட்டு இஸ்லாமிய காலண்டரை ஏற்படுத்துங்கள், அறிமுகப்படுத்துங்கள், அது மக்களுக்கு தேவை. இஸ்லாமிய வருடத்தை ஹிஜ்ரத்தை கொண்டுதான் கணக்கிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடவில்லை, அறிவுறுத்தவில்லை. அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை.
அப்போ நபியினுடைய உத்தரவு இல்லாம, அறிவுறுத்தல் இல்லாம எப்படி இந்த நடைமுறை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொன்னால் சஹாபாக்களுடைய யோகோபித்த முடிவு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலங்களிலே இஸ்லாம் பல நாடுகளுக்கும் வியாபித்து சென்றது, பரவி சென்றது. இஸ்லாத்தினுடைய வாசனையை பெற்ற நாடுகளுடைய எண்ணிக்கை விரிவடைந்து கொண்டே சென்றது. தகவல் தொடர்புடைய தேவை அதிகரித்துக் கொண்டே சென்றது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிர்பந்தமான ஒரு நிலையிலே நமக்கென்று ஒரு காலண்டர் வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆலோசனை செய்து எதை முன்னிட்டு எதை முன்வைத்து இஸ்லாமிய வருடத்தை துவக்கலாம், அந்த நிகழ்விலிருந்து இஸ்லாமிய காலண்டரை வகுக்கலாம், கணக்கிடலாம் என்ற பலதரப்பட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு யோகோபித்த முடிவின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரத் என்கிற நிகழ்வை முன்னிட்டு இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்பதாக யோகோபித்த முடிவு செய்யப்பட்டது. எந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழ வைப்பதற்கான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு சென்றார்களோ, அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தங்களுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய காலண்டரையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு சென்றார்கள். இதை நான் ஏத்துக்கிறேன், அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. ரெண்டுமே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது, நடைமுறைப்படுத்தி விட்டு சென்றது. அப்படி ஏற்றுக்கலைன்னா அப்புறம் கிறிஸ்தவ காலண்டரை நம்ம ஏற்றுக்கணும், அதை மட்டுமே ஏற்றுக்கணும். இதை நம்ம கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஹிஜ்ரத்து சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல ஆயத்துக்கள்ல பேசுறோம். அது சம்பந்தமான நிறைய ஆயத்துக்கள் இருக்கு. 60வது அத்தியாயம் துவக்க வசனம், 8வது அத்தியாயம் 30வது வசனம், 47வது அத்தியாயம் 13வது வசனம், 48வது அத்தியாயம் 51வது வசனம். ஹிஜ்ரத் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே சில விஷயங்களை சொல்லுகிறார். அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கிறோம். 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், துவக்க வசனத்திலிருந்தே அது சம்பந்தமா பேசுறான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முதல்ல ஹிஜ்ரத் செய்த முதல் முஹாஜிர் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விஸ்வலாசுடைய காலத்துக்கு முன்பாகவே ஹிஜ்ரத் ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக புலம்பெயர்தல், பிறந்த மண்ணை விட்டு, தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்லுதல் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே ஆரம்பமாயிடுச்சு. முதல் முஹாஜிர் அவங்கதான். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லது ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இது காலூலி கோமிஹி, தன்னுடைய சமூகத்திற்கு அவர்கள் சொன்னார்கள், இன்னா புரஆஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவைகளை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கிக் கொள்கிறேன். கஃபர்னாபிக்கும், உங்களை நான் நிராகரிக்கிறேன். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தாஉ அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமையும் விரோதமும் என்றென்றும் நிரந்தரமாக வெளிப்பட்டு விட்டது. குரு ஷிர்க் செய்யக்கூடிய தன் சமூகத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வசனங்களில் உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில விரோதமும் பகைமையும் வெளிப்பட்டு விட்டது நிரந்தரமாக. ஹத்தா துஃமினு பில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வரை இந்த பகைமை நீங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கலிமா சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இந்த வார்த்தை வசனங்களிலே இது விஷயங்களிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஹிஜ்ரத்னா எப்படி இருக்கணும், உள்ளத்திலிருந்து புறப்படணும், எண்ணங்களிலிருந்து ஆரம்பிக்கணும், அதான் ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபீஹி, தன்னுடைய தகப்பனாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை தவிர
அதை ஒரு விதிவிலக்காக்குறான். அதற்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயங்கள்ல முன்மாதிரி இருக்குது. ஆனால் தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் அருமை தந்தையை, நீங்களும் ஷிர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஆனால் நான் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை நிறுத்தி விடாது. அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய உரிமை எனக்கு இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. அதோட அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்க கொள்கைக்காக, தீனுடைய மார்க்கத்துக்காக, அந்த மார்க்கத்தை காப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொண்டார். இடையூறு இல்லாத இறை வழிபாடு வேண்டும். அல்லாஹ்வை நான் வணங்குற விஷயத்துல, வழிபடுற விஷயத்துல யாருடைய இடையூறும் இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி இந்த ஹிஜ்ரத். பிறப்பிடத்தை விட்டார்கள், துறந்தார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், உறவுகளை உதறி தள்ளினார்கள். எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு வேறு நாட்டிலே குடியேறிய முதல் முஹாஜிர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்பதாக சொல்கிறோம். அவருடைய தகப்பனார் பேர் ஆசர். பெற்ற தகப்பனார் இல்லை, தகப்பனார் கூட பிறந்தவர். தகப்பனார் கூட பிறந்தவங்களையும் அபு என்பதாக சொல்லுவாங்க அரபியில். தகப்பனார் கூட பிறந்த சச்சா. அதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த வளர்ப்பு தந்தை. இப்படிப்பட்ட ஒரு நன்றிக்காக அவங்களுக்கு இந்த ஒரு துவாவை செஞ்சதாக அல்லாஹ் தஆலா சொல்றோம். அவங்களுக்காண்டி நல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கை காப்பாற்றவும் செஞ்சாங்க. செய் நன்றி வேணுமா இல்லையா? என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. என்னதான் சிறுக்கு பண்ணாலும் தன்னை வளர்த்தவர், தன் தகப்பனார் கூட பிறந்தவர். அந்த செய் நன்றிக்காக ஒரு வாக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். ஆனா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாதகமான மாபெரும் பாதகமான இந்த ஒரு பாவமான காரியங்களால அல்லாஹ்விடத்திலிருந்து தண்டனை வந்துச்சுன்னா அதை என்னால் நிறுத்த முடியாது. ஆம்பளிக்குள்ள செய்யணும். அதையும் உணர்த்திட்டு அறிவுறுத்திட்டு இந்த வாக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். ஆசர் ரொம்ப தீவிரமானவராக இருந்தார். ஷிர்க் செய்யறதுல, ஷிர்க் செய்யும்படியான சிலைகளை படிக்கிறதுல, விற்கிறதுல. அவருடைய சமுதாயமே ஷிர்க்ல மூழ்கி போயிருந்துச்சு. அவருடைய உறவினர்களுக்கு சொல்லவா வேணும், உச்சத்துல இருந்தாங்க ஷிர்க்ல. அந்த சமயத்துல முஸ்லீமாக இருந்தது அவர்களுடைய அருமை மனைவியார் சாரா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் அவர்கள் வயதிலே ரொம்ப சிறியவர்களாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாரா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் தவிர பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் முஸ்லீமாக இல்லை. அதனால தான் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க தன்னுடைய அருமை மனைவியாரை பார்த்து, இந்த பூமியில பறந்து விரிந்த அகண்ட இந்த பூமியில அல்லாஹ்வை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நம் இருவரையும் தவிர வேறு எவரும் இல்லை என்று ஹிஜ்ரத்தின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் ஒரு வாய்க்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத் என்ற ஒரு தியாகத்தை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா இங்க பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சமுதாயமே எதிர்த்துக்கிட்டு நிற்கிறது. போதிய படைபலம் இல்லை, பொருளாதார பலம் இல்லை, எந்த விதமான பிடிதரமும் இல்லை. அந்த சமயத்துல ஓங்கி ஒளிந்து ஒரு குரல் கொடுக்கிறாங்க பாருங்க, உங்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், உங்களை நான் நிராகரித்து விட்டேன், இன்று முதல் உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே அக விரோதமும் புற விரோதமும் ஆரம்பமாயிடுச்சு. எல்லா வகையிலும் விரோதம் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒப்படைத்துக் கொண்டிருக்கு. இந்த பகைமை விரோதம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவமே தீர்வு, மருந்து அப்படின்னு தன்னுடைய சக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்கன்னா,
இந்த தைரியம் யாருக்கு வரும்? வரலாறாக நம்ம பேசிடலாம், கேட்டுடலாம். நடைமுறை வாழ்க்கையில் அந்த துணிவு, துணிச்சல், மன திடகாத்திரம், அதனால அல்லாஹ் பாராட்டுகிறார். எவ்வளவு பெரிய ஈமானுடைய ஒரு கொப்பளிப்பு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் அவர்கள் செய்வார், இப்படி ஒரு சூழலைப்பார்கள். அதனால அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாறி இருக்கிறது. அது காணத்துலக்கு உஸ்வத்துல் ஹஸனா ஃபீ இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லியிருக்காங்க. ஹிஜ்ரத்தை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிகழ்ந்த ஹிஜ்ரத்துக்கு முன்பாக முதல் முஹாஜிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இஸ்லாம் பார்த்தார். அதோட இன்னொரு விஷயத்திலையும் அவங்க முன்மாதிரியா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறக்க முடியாத முன்மாதிரி. எவ்வளவு பெரிய அர்ப்பணத்தை, தியாகத்தை செஞ்சுட்டு அவர்களுடைய துவாவை பாருங்களேன். எப்படி ஒரு துவாவை அல்லாஹ்விடத்துல செய்றாங்க. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு எங்களை நீ சோதனையாக ஆக்கி விடாத. காஃபிர்களுக்கு முன்பாக தோத்து போனவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக எங்களை நீ ஆக்கிடாத. வக்ஃபிர் லனா ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களை மன்னித்து விடு. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ யாவற்றையும் மன்னித்தவன், ஞானமுள்ளவன், மதிநுட்பமானவன். எவ்வளவு அடக்கமான பிரார்த்தனை, எவ்வளவு அடக்கமான ஒரு சிந்தனை. சன்மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தாலும் கூட, துன்மார்க்கம் கொண்டவர்களை துணிந்து எதிர்த்தாலும் கூட, தன் உடைமைகளை எல்லாம், உறவுகளை எல்லாம் உதறி தள்ளினாலும் கூட, தூக்கி எறிந்தாலும் கூட, இறைவனிடத்திலே இறைஞ்சுகின்ற விஷயத்தை, அவனுடைய கிருபையை எதிர்பார்க்கிற விஷயத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய என்றைக்கும் சளைத்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல. எவ்வளவு பெரிய பணிவு, எவ்வளவு பெரிய பணியை செய்துவிட்டு பணிவை கொள்கிறார்கள் பாருங்கள். இதே மாதிரிதான் காபத்துல்லாஹ் ஒரு புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அடக்கமாக, தாழ்வாக அல்லாஹ்விடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறார்கள். ரப்பனா தக்கப்பர் மின்னா, என்னுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வார்கள். நம்மளாம் கொஞ்சம் லேசா ஏதாவது ஒரு பொது சேவை செஞ்சுட்டா கூட நிமிர்ந்துக்கிட்டு நிற்கிறோம். எப்படியெல்லாம் நான் சுழன்று சுழன்று செய்யறேன் பாரு அப்படின்ட்டு சமுதாயத்துல தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்காக என்ன தலகால் தெரியாம ஆடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. என்ன பாவம் செஞ்சாங்கன்னு இப்படி மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன் அந்த ஒரு பக்குவம் நம்மிடத்தில் ஏன் வருவதில்லை என்ற ஒரு பாடத்தை உணர்த்தக்கூடியதாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது என்பதையும் கூடுதலாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து ஹிஜ்ரத்தை பற்றி ஒரு ஆயத்து 47வது அத்தியாயம் 13வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகஅய்யிம் மின் கரியத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கரியத்தின் லதி அக்ரஜத்க அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நபியை வெளியேற்றிய ஒரு கிராமம் இருக்குதுன்னா அது திரு மக்கா தான். மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள். சவுல் போக வரைக்கும் வந்ததுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முகம் பார்த்து சொல்லுகிறார்கள், மக்காவே, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் ரொம்ப பிரியமான ஒரு நீதான். இந்த முஷ்ரிக்கீன்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் ஒருபோதும் உன்னை விட்டு நான் வெளியேறியிருக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த விஷயம் ஒரு ஆயத்தில் சொல்றாங்க பாருங்க, உங்களை வெளியேற்றினார்களே அந்த ஊரை விட, அந்த கிராமத்தை விட எத்தனையோ பெரும் பெரும் பலம் வாய்ந்த ஊர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், அழித்தொழித்திருக்கிறோம். அவர்களை அகலத்னாகும் பல நாசிரலகும், அப்படி ஒரு அழிவை நாம் முடிவு செய்து விட்டதற்கு பிறகு அவர்களை அவர் காப்பாற்றுபவர்கள், உதவி செய்பவர்கள் யாரும் இருந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ரொம்ப பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்டதாக அவர்களுக்கு நினைப்பு. தன்னுடைய ஊரை விட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேற்றி விட்டா பெரிய கோட்டைகள் இருக்கிறோம்னு நினைப்பா. அது மாதிரி எத்தனையோ கோட்டைகளை அல்லாஹ் பார்த்தவன், அழித்தொழித்தவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே விளக்குகிறார்.
ஆகவே உண்மை வெளியேற்றிய அந்த ஊரை விட பெரும் பெரும் ஊர்களை எல்லாம் நான் அழித்திருக்கிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறார். அது என்னென்ன ஊர்கள், எப்படிப்பட்டவர்கள், அந்த குர்ஆனிலேயே அதற்கான நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை சாடுகிறார்கள். வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹ்தி, 9 பேர் கொண்ட ஒரு வம்பர்களின் குழு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 27வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 9 பேர்களை கொண்ட ஒரு வம்பர்களின் குழு. யுஃப்ஸிதூன ஃபில் அர்த், அவர்களுடைய வேலையை பூமியில விஷமம் பண்றாங்க. வலா யுஸ்லிஹூன், நியாயமான எந்த காரியத்தையும் நேர்மையான எந்த செயலையும் ஈடுபட மாட்டாங்க. அவர்களுடைய பொழப்பே ரவுடிசம், விஷமம், அக்கிரமம். அப்படிப்பட்ட 9 பேர்களை கொண்ட ஒரு குழு. அதுல ஒரு ஆளு முதாரிபுன் சாலிப், அவர் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட ஒட்டகத்தினுடைய குதிக்கால் நரம்ப வெட்டியவன். அவனும் இந்த 9 பேர்ல அடங்கும். இவர்களெல்லாம் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள், பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் அழிச்சாட்டியம் செய்தால் அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அந்த நகரத்தினுடைய ஒரு அடாவடித்தனம் குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அது 9 பேர் அல்ல எண்ணிக்கையை முதற்கொண்டு சொல்றாங்க. இரவோடு இரவாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதாவது நபியையும் நபியினுடைய குடும்பத்தாரையும் தீர்த்து கட்டணும்னு திட்டம் போட்டாங்க. மக்கரு மக்கரன் மக்கர்னா மக்கரன் எல்லாம் சொல்றான். இரவோட இரவா தீர்த்து கட்டலான திட்டம் போடுறீங்க, நீங்களும் திட்டம் போடுங்க, நானும் திட்டம் போடுறேன். அவர்களும் திட்டம் திட்டுகிறார்கள். மக்கர்னா மக்கரன், நாமும் திட்டம் திட்டுகிறோம். வகும்லா யஷ்உரூன். ஆனா அவங்க பண்ற திட்டத்துக்கு நான் போடுற திட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க பண்ற சூழ்ச்சிக்கு நான் பண்ற சூழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றேன்னு வகும்லா யஷ்உரூன், அவர்களுக்கு தெரியாது. அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிட்டு அவர்களுடைய இறுதி முடிவு என்னானது என்பதை சொல்லுகிறான். பத்தில்க புயூத்துஹும் வகாவியத்தம் பிமா ஸலமு, அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்களுடைய வீடுகள் இடிந்து போயின. இப்படி மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை சாடிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சந்தமான இந்த ஆயத்துல மேற்கூறப்பட்ட ஆயத்தில் சொன்னா, உம்மை விட்டு வெளியேறிய இந்த ஊரை விட எத்தனையோ பெரும் பெரும் பலம் வாய்ந்த ஊர்களை எல்லாம் நான் அழிச்சிருக்கிறேன். அவர்கள் உண்மை வெளியேற்றி விட்டு தான் பெரிய ஒரு வீரர்களாக நினைத்துக் கொண்டார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரிதான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த அந்த வம்பர்களுடைய கூட்டம், கொல்ல கூட்டம், அக்கிரம கூட்டம், நபிக்கு எதிராக, நபியினுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததாக அல்லாஹ் சொன்னாலும் அதே நிகழ்வு, அதே சூழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில காலத்துல நடந்தேறியதையும் அல்லாஹ் தஆலா சொல்ல தவறவில்லை. அத்தியாயம் 30வது வசனம். எதிரிகளுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்துல ஹிஜ்ரத்துக்கு முன்பாக எதிரிகளுடைய உள்ளத்துல பயம் ஏற்பட்டு போச்சு. என்ன பயம்? பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, ஆதிக்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவர்களுடைய கைவசம் இருந்தாலும் கூட கிளி ஏற்பட்டு விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டினரோடு தொடர்பு வச்சிருக்கிறார். வேறு நாட்டில் உள்ளவர்களோட நபிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அபிசீனியாவுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்றதுக்கு முன்னாலேயே முஸ்லிம்களுடைய ஒரு குழு அபிசீனியாவுக்கு போச்சு பாருங்க. அந்த அபிசீனியாவுக்கு போன அந்த புறப்பாடு, அடுத்து போன இடத்துல அவர்களுக்கு தங்குவதற்கான அடைக்கலம், அந்த மக்கள் அவர்களுக்கு உதவியது, அந்த அரசு அவங்களுக்கு உதவியது, இதெல்லாம் ஒரு விதமான பீதியை கிளப்பிடுச்சு அந்த மக்காவுடைய எதிரிகளுக்கு, காபிர்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க, என்ன செய்யலாம், முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணலாம், குறிப்பா இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆளு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்றாங்க.
ரகசிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பலரும் பலவிதமான ஆலோசனைகளை நல்கும் பொழுது அபுல் பக்தர் என்பவர் சொல்றாரு, பேசாம இரும்பு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு மூச்சு விட முடியாம அப்படியே தான் உயிர் போகணும், செஞ்சிடலாமா? இப்படித்தான் அவங்க தனக்கு பிடிக்காத கவிஞர்களை பண்ணுவாங்க. இரும்பு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு மூச்சையாகி மூச்சு விட முடியாம அப்படியே இறந்து போயிடும். இந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. உடனே அங்க இருந்தவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களும் இளைஞர்களும் ஒதுக்கி இழுத்து விடுவார்கள். இளைஞர்களுடைய புரட்சி ஏற்பட்டுரும், வாலிபர்களுடைய புரட்சி ஏற்பட்டுரும். அதனால அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தானே, யாரோ ஒருத்தர் செல்போன் டவர்ல ஏறி நின்று மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அவருடைய ஒரு மரணம் இன்ன வரைக்கும் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை அடக்க முடியாது. கர்நாடகத்தில் யாரோ ஒரு எழுத்தாளர் கொலை செய்யப்பட்டார், பிரதான ஒரு எழுத்தாளர் கொலை செய்யப்பட்டார். அதனுடைய தாக்கம் இன்ன வரைக்கும் எழுத்தாளர்களுக்கு மத்தியில ஒரு விதமான ஒரு வேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அரசை கண்டிப்பதற்கான ஒரு அவர்களால் முடிந்த சட்டத்திற்குட்பட்ட ஒரு எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நடக்கிற மாதிரி எதுவும் ஆயிடுமோங்கிற ஒரு கலக்கம் இருந்துச்சு. அதனால இந்த முடிவை கைவிட்டார். அப்புறம் அபுல் அஸ்வத் என்பவர் சொன்னாரு, நாடு கடத்திடலாமா அப்படி. அப்பையும் கூட என்ன சொன்னாங்க, இங்க இருந்துகிட்டு அவர் பண்றதுலயே எத்தனையோ பேர் மனம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை நாடு கடந்துட்டோம்னா அங்கே போய் இவருடைய பேச்சை கேட்டு இவருடைய நியாயமான போக்கு, நளினமான பேச்சு, அழகான உரையாடல், கவர்ந்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அந்த ஒரு சொற்பொழிவுகள், இவைகளெல்லாம் கண்டு பிற மக்களுடைய உள்ளங்கள்ல இடம் பிடிச்சு அவர்களெல்லாம் அவர்களோட அணி சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு நம்மளை எதிர்க்கிறதுக்கு படையவே திரட்டிட்டு வந்துருவாங்க. என்ன ஐடியா சொல்றீங்க? சரி, அதையும் விட்டுருவோம். வேற என்ன பண்ணலாம்? இதுல ஷைத்தானே என்ன பண்ணிட்டானா, ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆளா மனித உருவத்தில் உட்காந்துக்கிட்டானா அப்படின்னு ஒரு விவாயத்து இருக்கு. ஷேகுல் நஜித் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு ஷேக் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த ஆலோசனையில உட்காந்துட்டு அவன் ஒரு ஆலோசனை சொன்னான் அப்படின்னு ஒரு விவாயத்து இருக்கு. கடைசி அபூஜஹல் என்ன சொன்னா, நான் சொல்றேன் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்க பல கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க, பல குலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒரு இளைஞரை தெரிவு செய்வோம். பல கோத்திரங்களை சேர்ந்த பல இளைஞர்களுடைய பட்டாளம் குழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிட்டு கொலை செய்து விட வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு என்ன பலன்? ஒன்று, இது தனிப்பட்ட முறையில யாரும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செஞ்சது, எல்லா குலத்திலிருந்தும் கோத்திரத்திலிருந்து ஆள் இருக்கு. அதனால யாரும் தனிப்பட்ட முறையில பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, ஈட்டுத்தொகை கொடுக்கிறதாக இருந்தால் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு கொடுக்கலாம், யாருக்கும் பாரமா இருக்காது. ஒரு ஆள் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. எவ்வளவு ஈட்டுத்தொகை கொடுத்தாலும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும், ஏன்னா பலரும் சேர்ந்து இருக்கிறதுனால. இந்த ஒரு ஐடியாவை முன்வச்சான் அபூஜஹல். அது சரி காணப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு, தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அன்றைய நாளையினுடைய இரவிலேயே செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. இது விஷயமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆயத்துல என்ன சொல்றான், இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا, நபியே, நிராகரித்து விட்ட அந்த மக்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். லியுத்பிதூக, உங்களை கைது செய்வதற்காக, அவ் யக்துலுக, உங்களை கொன்று விடுவதற்காக, அவ் யுஹ்ரிஜூக, அல்லது உங்களை நாடு கடத்துவதற்காக சரி செய்தார்களே, அந்த நேரத்தை நினைவு கொண்டு பாருங்கள். வயம்குருன, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம்குருல்லா, அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன், அழகானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ல இந்த ஆயத்தில் சொல்லுவான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ரொம்ப நீளமான விரிவான சம்பவம். சுருங்க கூறுமிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசின் சூராவினுடைய 9வது ஆயத்தை ஓதிட்டு வாடுக்கு வெளியே போறாங்க. وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا
அவர்களுக்கு முன்பாக ஒரு தடுப்பையும், வமின் கல்பிஹிம் சத்தன், அவர்களுக்கு பின்பாக ஒரு தடுப்பையும், பாகசீனாகும், அவர்களை நாம் மூடிக்கொண்டோம், பகுல்லா யுசிரும், எதையும் பார்க்க முடியாதவாறு. விசுவாசம் போறாங்க, ஆனா யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்தை இணைத்து பிணைத்து ஒரு ஏற்பாடு செய்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா யாசின் சூராவில் எப்படி பாதுகாத்தான் என்பதை அந்த முற்றுகையிட்ட அந்த கொலைவெறி சிந்தனை கொண்ட அந்த கும்பலிடமிருந்து, பயங்கரவாத கும்பலிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினான் என்பதை யாசின் சூராவினுடைய 9வது ஆயத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சிட்டா எந்த சக்தியாலையும், எந்த மனித சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது. அதே நேரத்தில் யாரையாவது கைவிடணும்னு அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் எந்த மனித சக்தியாலும், எந்த உலக சக்தியாலும் அவர்களை காப்பாற்றிவிட முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆட்சி. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏகபோக ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. இதான் உண்மை. இதன் கீழ் தான் நம்முடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டால் அது ஈமான், தஸ்கியா, உளப்பரிசுத்தம், உள்ள பரிசுத்தம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. நம்முடைய விருப்பு வெறுப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுறோம். அது நடைமுறைக்கு ஒவ்வாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் தக்தீரும் விதியும் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடும். இது இந்த மாதிரியான பாடங்களையும் படிப்பினைகளையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத் என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தாக இருந்தால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கண்டித்தானே, தண்டித்தானே, அழித்தொழித்தானே, அந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த பாடத்தை நமக்கு கொடுக்கும். அதே போல இந்த 60வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்துல ஒரு சஹாபியை பற்றி ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. முக்கியமான சஹாபி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹாத்தப் இப்னு அபீ பல்தபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயமாகவே அருளப்பட்ட ஒரு வசனம் இது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபியினுடைய சிறப்பு, மக்காவிலேயே இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், பத்ர் சஹாபாக்களில் ஒரு சஹாபி, 313 பேர்ல ஒரு ஆளு, ஹுதைபியா உடன்படிக்கையிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள், அதாவது வெற்றியா சாவா என்கிற உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர், யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள், உணவுகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறந்தவங்க, மதீனாவில் மரணம் அடைஞ்சவங்க. அதைவிட கூடுதலான சிறப்பு இந்த சஹாபியினுடைய சிறப்பு என்ன, ஹாத்தப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்து நாட்டுக்கே போய் அந்த மன்னன்டையே தைரியமா சொன்னாங்க, உன் வரலாறை எடுத்து பாரு, உன்னுடைய நாட்டினுடைய வரலாறை எடுத்து பார்த்தா பிறவனுடைய காட்சி தெரியும். அவன் சொன்னான், ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்புன்னா. கடைசியில் அவனுடைய நாடோ அவனுடைய சொத்துக்களோ அவனை காப்பாத்தல. இந்த நிலைமை உனக்கும் வரணுமா? அதனால நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அப்போ அந்த மன்னனும் அடக்கமா சொன்னான், நான் என் மதத்துல உறுதியா இருக்கேன்ப்பா, இதை விட ஒரு சிறந்த மதம் இருந்துச்சுன்னா நான் அதை பற்றி நான் யோசிப்பேன், நான் ஏற்க கூட தயார். அப்படியா? அப்பனா நீ நம்பிக்கை கொண்டிருக்கிற மதத்தை விட சிறந்த மார்க்கம் இஸ்லாம். ஏன்னா இந்த இஸ்லாத்துல எல்லா மார்க்கத்தினுடைய மதங்களுடைய நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படின்னு துணிந்து தைரியமாக எகிப்து நாட்டு மன்னரிடத்திலே தாவா செய்தவர்கள் அவர்கள் எல்லாம் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய அந்த சஹாபியினுடைய விஷயத்துல ஒரு சறுக்கல் ஏற்பட்டுச்சு. அதனுடைய நிமித்தமாக இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது தாக்குதல் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு படையெடுப்பு ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்த சஹாபி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணிடத்துல இந்த ரகசியத்தை
அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக ஒரு கடின விதி கொடுத்து விட்டார். மக்காவின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டாளம் படையெடுக்க வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை தாங்கிய ஒரு கடிதத்தை ஒரு பெண் மூலமாக கொடுத்து போகிறார்கள். ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த கடிதத்தில் என்ன வாசகம் இருக்கிறது? வெள்ளம் போல பெரும் படையை திரட்டிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறார்கள், படையெடுக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த படையெல்லாம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக வந்தால் கூட உங்களை வெற்றி கொண்டு விடுவார்கள், உங்களை தோற்கடித்து விடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்குவான் என்கிற வாக்குறுதியை அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவான். ஆகவே மக்காவாசிகளே, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தாங்கிய ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 பேர்களை கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறார். அலி, அம்மா, தல்ஹா, ஜுபைர், முக்தாப், அபூ முத்தத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் 6 பேர்களை கொண்ட குழுவை நியமிச்சு, இந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பா, அவளிடத்துல ஒரு கடிதம் இருக்கும், வாங்கி வாங்க. 6 பேர் கொண்ட குழு போகுது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, பெண் கொடுக்க மறுக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கடினத்தோட கேட்கிறாங்க. தன்னுடைய தலை மயிலுடைய கொண்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த அலிரத்தில் கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணை செய்கிறார். அடுத்து விசாரணை ஆரம்பமாகிறது, புலன் விசாரணை. அப்போ ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன் வந்து அதற்கான காரணங்களை சொல்றாங்க, தன் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. குற்றம் செஞ்சுட்டாங்க, தன் தரப்பு காரணங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இஸ்லாத்தை தழுவுனதிலிருந்து இன்ன வரைக்கும் நான் காபிராக இருந்ததில்லை. விசுவாசத்திலிருந்து உங்களை நான் விசுவாசித்தது முதல் இன்று வரை நான் மாறு செய்ததில்லை. உங்களுக்கு நான் குறைஷிகளோட மக்காவில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன் தவிர, ஆனால் குறைஷி இனத்தை சேர்ந்தவன் அல்ல. நான் யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்டவன். ஆனால் உங்களோட இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் அவர்களுடைய குடும்பத்தை பராமரிக்க அவர்களுடைய உறவுகள் மக்காவில் இருக்கிறாங்க. என் குடும்பம் மக்காவில் இருக்குது, என் குடும்பத்துக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார், எந்த உறவு இருக்குது? ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினால் அந்த ஒரு நன்றிக்காக என்னுடைய குடும்பத்தை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மக்காவாசிகள் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, சொல்ல கொடுக்க மாட்டாங்க, என் குடும்பத்தை விட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு பாசத்துல, குடும்ப பாசத்துல நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சேனே தவிர, நான் காபிராகிவிட்டேன் என்றோ அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்றோ என்ற ஒரு முடிவுக்கு நபிகள் நாயகமே நீங்க வராதீங்க என்று தன் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க, தன் தரப்பு காரணத்தை சொல்றாங்க. ஹத்தாப் ரலியல்லாஹு சொல்லவா வேணும்? ஊனா உமரகத்தில் அவர்கள் ஆவேசமா கிளம்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அனுமதி கொடுங்க, இந்த முனாஃபிக்கை நான் கொல்றேன் அப்படின்னு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை, அவருடைய காரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குற விஷயமா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பிமவத்ததி, அன்பின் காரணத்தினால் எனக்கும் உங்களுக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், இறை வேதத்தை, இறைவனால் இறக்கி அருளப்பட்ட சத்திய வேதத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள். யுக்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும் அன் துஹ்மினு பில்லாஹி ரப்பிக்கும் இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி வ இப்திகாஅ மர்லாத்தி, என்னுடைய பாதையிலே போர் செய்வதற்காக நீங்கள் கிளம்பிய காரணத்தினாலேயும் என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் தேடுகின்ற காரணத்தினாலேயும் மட்டுமின்றி என்னை ஈமான் கொண்ட காரணத்தினாலேயும் நாட்டை விட்டே உங்களை துரத்த நினைப்பவர்கள் அந்த எதிரிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு துசிர்ரூன இலைக்கும் வந்தா, அன்பின் காரணத்தினால் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறீர்களா? வான ஆழமுடிமா அப்பைத்தும் அம்மா ஆழந்தும், நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இது விஷயமாகவே இந்த ஆயத்தை இறங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. உமரே, நீங்க அதை யோசிங்க, ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபி. இந்த ஆயத்தினுடைய தொடக்கத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் அந்த ஆயத்தை. அவருடைய குற்றம் விசுவாசத்தை பாதிக்கவில்லை என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த ஆயத்துல விசுவாசிகளேன்னு சொல்லி தானே சொல்றான் செய்திய.
அப்ப அவர்கள் செய்த தவறு குற்றம் அவர்கள் கொண்ட விசுவாசத்தை பாதிக்கவில்லை என்றுதானே இந்த ஆயத்தினுடைய அர்த்தமாகிறது. இவைகளை எல்லாம் முன்னிட்டு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார். இவ்வளவு தவறு செஞ்சதுக்கு பிறகு கூட அல்லாஹ்வே ஆயத்தை இறக்கி விசுவாசிகளே அப்படிங்கிறதுல தன்னை சேர்த்துட்டானேங்கிறத கேட்ட உடனே ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்த மிகுதியிலே மயக்கமடைந்து விட்டார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளர். மன்னிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை விட பெரிய கருணையாளர், இரக்கமுள்ளவர். அல்லாஹ் மன்னித்து விட்டதனுடைய ஆதாரம் விசுவாசிகளே என்ற வார்த்தை பிரயோகம் செய்தார். ஆக கண்ணியமிக்கவர்களே, ஹிஜ்ரத்து பல பாடங்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், பொதுவாக ஒற்றரின் மூலமாக செய்தியை அறிந்து கொள்வதற்கான வேலைகளை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒற்றர்களின் மூலமாக. இரண்டாவது, அப்படி அவர் செய்த தவறான உளவு பார்த்த வேலை தெரிய வந்துவிட்டால் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதே போல யாராவது தவறு செய்துவிட்டு தகுந்த காரணத்தை அவர்கள் சொல்வார்களேயானால் அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பது அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது என்ற பல பாடங்கள் படிப்படிகள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜ்ரத்தினுடைய ஒரு புத்தாண்டை, ஒரு தொடர் ஆண்டினுடைய ஒரு துவக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அத்தோடு வரக்கூடிய இந்த முதல் மாதத்தினுடைய 10வது நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படும். அந்த ஆஷுராவுடைய நாளும் சேர்த்து 2 நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. சுகில அன் சியாம் யௌமி ஆஷுரா, ஆஷுரா நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியது, கடந்த கால பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பவர் இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எதிர்வரக்கூடிய சீஃப் காசினுடைய அறிவிப்பின் பிரகாரம் காலண்டரில் இருக்கிற அந்த பிறையினுடைய துவக்கத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை 2 நாட்கள் நோன்பு வைப்பதாக இருக்கும். சனிக்கிழமை தான் பிரதான நாள், 10வது நாள், ஆஷுராவுடைய நாள். அத்தோடு இன்னொரு நாளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பேரில் ஒன்று வெள்ளி சனி அல்லது சனி ஞாயிறு, இப்படியாக 2 நாட்கள் சுன்னத்தான நோன்புகளை நோற்போம். கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா அந்த நாளையில், ஆஷுராவுடைய நாளையில குடும்பத்தினர்களுக்காக அதிகமாக செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா ரிஸ்கினுடைய வாசலை திறந்து வைக்கிறான், பரக்கத் செய்கிறான் என்று பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த பரக்கத்தான விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசூல் அறிவிப்பு.